விஜய் பின்னாடி நிறைய பேர் கூட்டம் வராங்க. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும். கண்டிப்பா மாற்றம் வரவே வராது. ஸ்டாலின் ஐயா மட்டும் தான் வருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட கஷ்டம் என்னன்றது அவருக்கு தான் புரியும். ஐயா விஜய்க்கு புரியாதான் நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். அவரு ஸ்டாலின் ஐயா வந்து வாழையடி வாழையா அவங்க அப்பா முறையில இருந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்கணும், அதுக்கு எப்படி கொடுத்தா ஆன்சர் கிடைக்கும்ன்றது அவருக்கு முன் அனுபவம் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டாண்டா இருக்கு. ஏசி பஸ் ஸ்டாண்டுன்றதை விட நீங்க உள்ள நுழையும் போது ஒரு ஐடி கம்பெனில உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் படலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி எப்பவுமே இல்ல அப்படின்ற மாதிரி இல்ல, எப்பவுமே வாட்டர் பாட்டில் கண்டிப்பா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தாய்மார்கள் வராங்க, அந்த நேரம் ஒரு குழந்தை அழுவும், பால் குடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு ரூமே இருக்கு. அதனால தாய்மார்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவர் மக்கள் கூடன்றதை விட ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறார். அதனால எங்களோட பிரச்சனை என்னன்றது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், தேர்ட் பர்சனுக்கு தெரியாது. விஜய்க்கு என்ன முழு அனுபவம்? அவர் ஒரு நடிகர். அவர் வந்து நடிகருக்கே வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு பாட்டு பாடணும்னா இப்படி பண்ணணும், டான்ஸ் ஆடணும்னா இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து செய்யறவர். விஜய பார்க்கணும் நாங்க யார்கிட்ட போய் பார்க்கணும்? விஜய் வீட்டு வாசல்ல போய் நான் நிக்க முடியுமா? கொரோனாலும் போய் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. போதுமான அளவுன்னு இல்ல, எங்களுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. எதுவுமே பெண்டிங் இல்லங்க. ஸ்டாலின் சார் எதனா ஒரு விஷயம் சொல்லணும், என்ன விஷயம் சொல்லுங்க? எங்களுக்கு செஞ்ச எல்லா உதவிக்குமே ரொம்ப நன்றி. திரும்பவும் அவர் தான் ஆட்சிக்கு வரணும். அவர் இல்லாத ஆட்சி எங்களுக்கு ஆட்சியே இல்லைங்க.